We are now going to Kala Bhairava Temple in Kasi, Varanasi. இப்போ நாங்கள் கால பைரவ டெம்பிளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். எலக்ட்ரிக் ஆட்டோ மட்டும்தான் அதுக்குள்ளே விடலாம், இல்லை ரிக்ஷோ எடுக்கலாம். நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு இப்போ கோயிலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நல்ல வெதராகவும் இருக்குது, வெரி குட் வெதர். இப்போ சரியான டிராஃபிக் போகிறதுக்கு 20 வழியாக ஸ்லோவாக தான் போய் கொண்டிருக்குது. எப்படியும் நாங்கள் அந்த பூசை டைமில் போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறோம். டிராஃபிக் ஸ்லோவாக மூவ் பண்ணி கொண்டிருக்கு. இப்போ சைடில் கடைகள் எல்லாம் இருக்குது. கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு பூசை பொருட்கள் அதெல்லாம் வச்சிருக்கணும். இப்படியே போய் கொண்டிருக்கிறோம். நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து உள்ளுக்கு போகணும். காசியில் உள்ள கால பைரவர் டெம்பிளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்ட்ரீட்டை பாருங்க. காசியில் உள்ள கால கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்காண்டி கியூவில் நிற்கிறோம். கால பைரவர் கோயிலுக்கு வந்துட்டு இப்போ முடிச்சுட்டு, ஆனால் எங்களுக்கு திடீர்னு ஒரு கதவை திறந்து விட்டு கடவுள் don't open the door for us. Can you believe it? It's blessings. We showed இங்கே இருக்க பனாரஸ் காஞ்சிபுரம் மாதிரி இங்கே உள்ள பனாரஸில் இருக்கிற பட்டுச்சேலை கடை, பட்டுச்சேலை கடை கால பைரவ கோயிலுக்கு போட்டு இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். உள்ளுக்கு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னபடியாக நாங்கள் வீடியோ ஒன்றும் எடுக்கல. காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கிட்ட போகிறேன்டா ரிக்ஷோவில் தான் போகணும். இப்போ என் ஃப்ரெண்ட் வந்து நெகோசியேட் பண்ணி கொண்டு இருக்கிற ஆட்டோவில் கடைசியில் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு நாங்கள் ஒரு ஆளை ஹையர் பண்ணிட்டோம். ஆட்டோ ரிக்ஷாவில் நாங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆலாத்தி பார்க்குறதுக்கு. கங்கை ஆலாத் போகிறோம். பனாரஸ் அதான் இந்த பனாரஸ் சீலை பனாரஸில் சரியான ஃபேமஸ் கைத்தறிகள் எல்லாம் கையால் செய்யப்பட்ட பனாரஸ் ஃபுல்லாக பனாரஸ் உடுப்பு எல்லாம் இருக்கு. எல்லாம் கைத்தறி சீலைகள் எல்லாம் கைத்தறி பட்டால செய்யப்பட்டது. ரிக்ஷா சரியான சனம். இந்த ஆலாத்தி நடக்க போகுது காசி விஸ்வநாதர் அந்த கங்கா பூஜா, அதுக்காண்டி சனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கணும். லோக்கலும் இருக்கணும் இதுக்குள்ள. வாழ்க்கையிலேயே இதான் முதல் தடவை ஃபர்ஸ்ட் டைம் ரிக்ஷாவில் போகிறது. ரிக்ஷா படம் பார்த்துருக்குறேன் தான் வாழ்க்கையில் ரிக்ஷாவில் இருந்தே போகிறேன். சரியான நேரோ ரோட் போகிறேன்டா சரியான கஷ்டம். ஒன்று தான் போகலாம், அதுக்குள்ளே இடையில வந்து போடுறாங்க. ஆனால் எங்களோட வந்தவருக்கு பாவம் தள்ளி கொண்டு ஓடிக்கொண்டு கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டு போகிறார். இப்போ கோயிலுக்கிட்ட கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். சரியான பிஸி. இப்போ அவரால் ரிக்ஷாவை ஓட்ட முடியல, அவ்வளோத்துக்கு ஆட்கள் வந்து போகிறபடியாக பாவம் இறங்கி தள்ளி கொண்டு வரார் ரிக்ஷாவை. அதை வந்து ஜிஎல்ஐ ஹேஸ் டு புஷ் இட். ஏனெண்டா டூ க்ரௌடட். அப்படியே ஃபுல்லாக சென்டர் நேரோ ரோட்ஸ், வெரி ஸ்மால் ரோட். அதுக்குள்ளே 2 இல்லை 1 தான் போகலாம் சில இடங்களில். காலேஜ் பார்க்க போகிறதுக்கு நாங்கள் ரிக்ஷாவில் மட்டும்தான் போகலாம். நடந்தும் போகலாம், ரிக்ஷாவில் போகலாம். இப்போ நடந்து போகிறோம்னா தூரம். ரிக்ஷா எடுத்தா அவன் பாவம் நடந்தா கூட்டின்னு போகிறான். தெரிஞ்சிருந்தா நாங்களே நடந்து போயிருக்கலாம். சின்ன சின்ன ஒழுங்கியல் அலையெல்லாம் வெந்தொழுங்க வெந்தொழுங்க எல்லா ஆட்டோவில் ரிக்ஷா மட்டும்தான். ரிக்ஷா ரோட்டுக்குள்ளால சின்ன சின்ன நேரம் ரோட்டுக்குள்ளால போய் கொண்டிருக்கிறோம். என்ன
இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா. அவனும் தான் ட்ரை பண்ணி உள்ளுக்குள்ளால் எடுத்து கொண்டு போய் பார்க்குறான். பிடிச்சும் போட்டான் முன்னூறு கொண்ட ரிக்ஷாவில். அவனும் விடுறான் இல்லை. நாங்கள் இறங்கி போகிறோம்னு கேட்டால் கூட விடுறான் இல்லை. நாங்கள் சொன்னோம் அதே காசை தாரமெண்டு. அப்பயும் அவன் கேட்குறான் இல்லை. இல்லை நான் தான் கொண்ட விடுவேன்னு நிற்கிறான். என்ன இதனால் நாங்கள் இறங்கியெல்லாம் இருக்குது. இன்னும் ஓரளவு கொண்ட பக்கத்தில் விடுறான்னு நிற்கிறான்னு பார்ப்போம். இப்பயும் தள்ளி கொண்டு தான் பாறான். கடைகள் எல்லாம் வந்து கப் கடைகள் இருக்கு, புத்தக கடைகள், மாலை கடைகள், சின்ன சின்ன கடைகள் எக்கச்சக்கமாக இருக்கு. நிறைய இருக்கு. அப்பா இது அடுத்த புத்தக இங்கால வெட்டிங் கார்டு ஒரு மாதிரி ஏறி உலக்க வலிக்கு ஷாப்பாகும் போட்டி கொண்டிருக்கிறோம். அவனும் கஷ்டப்பட்டு தான் எங்களை கொண்டின்னு போகிறான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களே அவங்களுக்கு தெரியுமா இப்படி ஓடணும் இப்படி போகணுமெண்டு. நாங்கள் நடந்து போனால் தொலைஞ்சிருவோம். எல்லாம் சின்ன சின்ன லைன், அதாவது சின்ன சின்ன நேரம் ரோட்டுன்ற வழியாக சில வழியில் எங்களால் போக தெரியாத வழியாக தான் இவன் கூட்டி கொண்டு போகிறான். உள்ளுக்குள்ளால் மெயின் ரோட்டால் போகலாம், பயங்கர டிராஃபிக். இப்போ அவன் உள் ரோட்டுக்குள்ளால் போகிறான், அதுக்கும் சரியான டிராஃபிக்காக இருக்குது. கணக்க பாருங்க, பின்னேரம் 5, 10, 15. இப்போ நாங்கள் வந்து சன கூட்டத்துக்குள்ளே அம்பிட்டுட்டோம். அப்படி இருந்து நாங்கள் கேட்டோம் இறங்கி நடந்து போகிறோண்டு. இல்லை அவன் சொன்னால் என்ன தூரம் கொஞ்சம் போகணும், இருங்கோ நான் கொண்ட விடுறேன்ட்டு சொன்னபடியாக நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம். அது வந்து அசைதே இல்லை, மூவ் பண்ணதே இல்லை. சரியான சனம். அவன் இப்போ இறங்கி எங்களை உருட்டி கொண்டு போகிறான். ரிக்ஷாவை போய்கொண்டு இருக்கிறான். அவன்கிட்ட கிட்டடியில் விடுறான்னு சொல்லியிருக்கிறான். சரியான சனம் டிவோட்டீஸ். இப்போ நான் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் போகணுமாம். இன்னும் சன நெரிசல் வேண்டாம், தாங்கலாது. இன்னும் நாங்கள் கோயிலுக்கு போயில அவ்வளோத்துக்கு ஜனம். அங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து அங்கே போகுது டிராஃபிக். அப்படியே ஃபுல்லாக சனக்கூட்டம். ஒரு திருவிழா தான். இப்போ நாங்கள் ரிக்ஷாவில் இறங்கி இப்போ நான் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் கோயிலுக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து நேராக போனால் கோயில் வருதுன்னு சொன்னாங்க. ஒரே பக்தர் கூட்டங்களான், 2 பக்கமும் கடைகள். இப்போ நாங்கள் அந்த கங்கா பூசா நடக்கிற இடத்துல போய் கொண்டிருக்கிறோம். கங்கா பூசை நடக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். சரியான சிரமத்தான் இருக்குது. நாங்கள் இப்போ முன்னுக்கு போகணும். கங்கா பூசை நடக்கிறதுக்கு இடத்துல வந்துட்டோம். ஆனால் நாங்கள் முன்னுக்கு போகணும். இப்போ நாங்கள் சரியாக பின்னுக்கு நிற்கிறோம். படியல் இருக்குது, அதில் நாங்கள் இறங்கி கீழே போகணும். சரியாக 6:30க்கு பூசை தொடங்கும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ எல்லா ப்ரிப்ரேஷனும் கீழே நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் மேலால் போய் முன்னுக்கு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். we are trying to go at the front. Lot of devotees. இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். 6:30 மணி மட்டும் பூசை வந்து 6:30 மணிக்கு தான் கங்கா பூசை தொடங்கும். எல்லா பக்தர் கோடிகளும் அவர்களுடைய இடத்தில் அமர்ந்து விட்டார்கள். நாங்கள் இன்னும் முன்னுக்கு போயிருப்போம் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இடம் கிடைச்சிரும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் தொடரும்.
एक टिकट